ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வேறு வீடியோ தான் போஸ்ட் பண்ணணுன்ட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னால் இதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியல. சத்தியமாக வந்து நெஞ்சில் வந்து ஏதோ ஒன்று அடைச்சிட்டு சொல்ல முடியாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் லிட்ரலி எனக்கு இருக்குது. ஏன் நம்ம வந்து இதை பற்றி பேசாமல் இருக்கணும், நம்ம பேசியாவது இப்படியாவது பேசியாவது நம்ம பாரத்தை வந்து வெளில இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக போயிட்டுருக்கு இல்லையா, ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு 5-6 இதுக்கு மேலே இந்த பாலியல் இந்த குற்றங்கள் அது இதுன்ட்டு இப்போ வந்து அந்த லாக்அப் கஸ்டடியில் இருந்தவங்க வந்து சாவடித்தது அது இதுன்னு ஏகப்பட்டது நடக்குது. பாலியல் குற்றங்கள் அதிகமாகவே நடக்குது. மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் வந்து இந்த போதை பழக்கம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு மோசமாக 2 வயசு குட்டி குழந்தைன்னு கூட பார்க்காம பண்ணுறானுங்க. ஆனால் மெயினாக அந்த போதைப் பொருள் தான் நான் காரணம்னு சொல்லுவேன். இந்த நியூஸ்லாம் ஆக்சுவலாக எனக்கு இப்போ பார்த்ததுக்கப்புறம் 2 நாளாக என் பசங்க அந்த எங்கள் வீட்டு வாசல்லே விளாண்டா கூட நான் அப்பப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன். வாசலில் இங்கே நம்ம வீட்டு வாசலில் தானே, நம்ம வீட்டு தெருவில் தானே விளையாடுறாங்க. ஒரு 4-5 பசங்க எல்லாம் சேர்ந்து தான் விளையாடுவாங்க இருக்காங்க அப்படின்ட்டு கேஷுவலாக இப்போ உள்ளே போய் ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டாச்சும் வருவோம். ஆனால் நான் இந்த 2 நாளாக அதுங்க கூடயே தான் உட்காந்துருக்கேன் நான் வாசலில். அதுங்க விளாட்ற வரைக்கும் விளையாடி முடிச்சுட்டு வர வரைக்கும் அதுங்க கூடயே வெளியே தான் உட்காந்துருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு பயம் வந்திருக்கு. இந்த என்ன கவர்மெண்ட்டுன்னே எனக்கு சத்தியமாக தெரில. இப்போ வரைக்கும் இவ்வளோ விஷயம் நடந்து எந்த ஒரு எதிர்ப்புமே எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, என் சின்ன பொண்ணு வந்து இங்கே தான் எல்லோரும் ஆக்சுவலாக பக்கத்துலேயே வந்து மண் இருக்குது, மண்ணிலே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவள் வந்து பாத்ரூம் போயிட்டா. சரி பாத்ரூம் போயிட்டான்ட்டு கழட்டி விட சொன்னான்ட்டு ஜெட்டியை கழட்டி விட்டுட்டேன். நான் போய் சரி நம்ம உள்ளே போய் எடுத்துகிட்டு வரணும் ஜெட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வர வரைக்கும் சரின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் சரி அங்கேயே இருந்தேன், போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பயே வண்டியில் ஒருத்தவங்க வந்து ஒரு வயசானவங்க வந்து தாத்தா எப்பயுமே வண்டியில் இந்த பக்கம் போகிறப்பெல்லாம் பேசிட்டு போவாங்க. ஸோ அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயோ இது மாதிரி இல்லை, இப்போ தான் வந்து நான் யூரின் போயிட்டான்னு கைட்டு வச்சுருந்தேன், இது மாதிரிலாம் வந்து ஜெட்டிலாம் போடாமலாம் இருக்க வச்சிடாதீங்க. 2 வயசு பாப்பா இருக்கே, ஜெட்டிலாம் போடாமலாம் இருக்க வச்சிடாதீங்க, எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி எப்பயும் வெளில அனுப்புங்க. இப்போ வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. ஜெட்டி இல்லாமல் இருக்கிறது வந்து குழந்தை வந்து ஜெட்டி இல்லாமல் இருக்கிறத பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு வந்து தூண்டுதலாகி வந்து அவனுங்க ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்களாம். அவனுங்க ஆனால் அப்படி தானா, நம்ம தான் வந்து செக்யூர்டாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இப்படி தான் இருக்கணும்னா அப்போ இந்த கவர்மெண்ட்டு இந்த தமிழ்நாடு வந்து எவ்வளோ மோசமாக ஒர்ஸ்டான நிலமையில இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்கிறவங்க பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க எவன் வந்து இவனுக்கு ஓட்டு போடுவாங்கன்றது எனக்கு தெரில. அப்படியே இவனுக்கு ஓட்டு போட்டால் கூட அவன்லாம் மனசாட்சியே கொஞ்சம் கூட இல்லாதவனாக தான் இருப்பானுங்க. இது மாதிரி ஒரு கேவலமான கவர்மெண்ட்டுக்கு மொத்த மீடியாவும் பார்த்திங்கன்னா ஜால்ரா வேறு. எப்படி தான் அசிங்கமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டாப்பிக்கை வச்சு டிபேட் ஷோ நடத்துகிறாங்கன்னே தெரியல. இதை பற்றி எந்த நியூஸ்லையுமே பேசாமல் இதே மாதிரியே ஒரு மனவலியில் இருக்கிறீங்களா, என்ன மாதிரியே ஒரு வீடியோவை போட்டு வெளிப்படுத்திடுங்க. இல்லை ஒரு கமெண்ட் செக்ஷன்லையாவது அந்த பாக்ஸில் போட்டு உங்ககிட்ட என்னென்ன வருத்தங்கள் இருக்கோ அதை கொட்டிடுங்க. அப்படியும் இல்லையா, வரப்போகிற எலெக்ஷனில் அந்த கோவத்தை காமிங்க.